இன்றைக்கி நம்ம டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷனில் ஒரு 2 மார்க் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு டெல்டா ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 10 ohms, 25 ohms, 16 ohms இது 3 இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு ஸ்டாராக மாற்றணும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து இந்த ஏபிசின்னு இருக்கிறது வந்து இதை வந்து ஆர்ஏபி, ஆர்ஏசி, ஆர்பிசி அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போது டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷனோட ஃபார்முலா நான் ஃபஸ்ட் எழுதிடுறேன். ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏபி ஆர்சிஏ பை ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ. ஆர்பிக்கு ஆர்ஏபி ஆர்பிசி பை சேம் அதே டினாமினேட்டரில் வந்து என்ன ஆர்ஏக்கு வந்துச்சோ அதே தான் இங்கே வரும். ஆர்ஏபி ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ. இப்போது ஆர்சிக்கு வந்து ஆர்ஏசி ஆர்பிசி டிவைடட் பை ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்சிஏ. இப்போ வந்து நம்ம கிவன் வேல்யூஸ்லாம் நான் எடுத்து இங்கே எழுதிடுறேன். ஆர்ஏபி ஈக்குவல் டு 10 ohms இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆர்பிசி இஸ் ஈக்குவல் டு 25 ohms. அப்புறம் ஆர்ஏசி ஈக்குவல் டு 16 ohms. இப்போ நம்ம டைரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்ஏபி 10 ohms இன்ட்டு ஆர்சிஏ 16 ohms டிவைடட் பை ஆர்ஏபி ப்ளஸ் 25 ப்ளஸ் 16. இதே மாதிரி ஆர்பிக்கு ஆர்ஏபி இன்ட்டு ஆர்பிசி. ஆர்ஏபி 10, ஆர்பிசி 25 divided by same denominator 10 plus 25 plus 16. ஆர்சிக்கு ஆர்ஏசி இன்ட்டு ஆர்பிசி. ஆர்ஏசி வந்து 16 இன்ட்டு ஆர்பிசி வந்து 25 by 10 plus 25 plus 16. இப்போ நம்ம வந்து இதை சால்வ் பண்ணால் ஆர்ஏ ஆர்பி ஆர்சி கிடச்சிரும். இப்போ நான் ஆர்ஏ ஆர்பி ஆர்சியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த டெல்டா ஸ்டார் ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட சம் முடிஞ்சுது. ஸோ ஆர்ஏ வந்து 3.13 ohms, ஆர்பி வந்து 4.90, அப்புறம் ஆர்சி வந்து 7.84 ohms. ஸோ இதுதான் இதோட ஆன்சர்.